நண்பர்களே 2019 இங்கிலாந்தில் நடக்க போகிற உலகக்கோப்பை போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 16ஆம் தேதி வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து மோதுறதா இருக்காங்க. இது குறித்து நிறையா விமர்சனங்களும் சர்ச்சைகளும் வந்து உருவாகிட்டு இருக்கு. ஏன்னா இந்திய வீரர்கள், இந்திய முன்னாள் வீரர்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியை வந்து புறக்கணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் வந்து பிசிசி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை ஃபைனல் போட்டி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்துருச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? நம்ம வந்து ஃபைனல் போட்டி வந்து புறக்கணிச்சிட்டோம் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து உலகக்கோப்பை வாங்கிடுமே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐசிசி தரப்புலேருந்து புதுசாக வந்து ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. அதாவது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான ஜூன் 16ஆம் தேதியான போட்டி வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மான்செஸ்டர் ஓல்ட் ட்ராஃபோர்ட் ஆடுகளத்தில் தான் வந்து நடக்குது. இந்த போட்டியை பார்க்கறதுக்காக 4 லட்சம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஆட்டத்துக்கு கூட இவ்வளோ பேர் வந்து விண்ணப்பிச்சது கிடையாது. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஆட்டத்துக்கு கூட 2 லட்சம் பேர் தான் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. அதேமாதிரி வந்து ஃபைனல் போட்டி கூட பார்த்தீங்க அப்படின்னா 2,70,000 பேர் மட்டும்தான் விண்ணப்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் போட்டிக்கு தான் இந்த அளவுக்கு வந்து வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுலேயும் வந்து இந்த 4 லட்சம் பேர் அப்படிங்கிறது வந்து உள்ளூரில் மட்டும்தான் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. இவங்க இல்லாமல் வெளிநாட்டை சேர்ந்தவங்களும் வந்து இன்னும் இருக்காங்க அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து வெறித்தனமான ரசிகர்கள் வந்து இந்தியா பாகிஸ்தான் போட்டியை பார்க்கறதுக்காக வந்து ரொம்ப ஆவலாக காத்திருக்காங்க. ஸோ ஐசிசி இதில் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, பிசிசி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, இந்திய அணி வந்து போட்டி நடத்தினாங்கன்னா எந்த மாதிரி பாகிஸ்தானை தோற்கடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.